வணக்கம். இது காலத்தின் குரல். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற அறிவிப்பு நவம்பர் 8ஆம் தேதி வெளியானதிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு புதிய அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பண தட்டுப்பாட்டை எந்த வகையில் சரி செய்ய முடியும் என்பது தொடர்பான அந்த அறிவிப்புகள் பொதுமக்களுக்கு பல்வேறு குழப்பங்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்துவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளாக தங்களிடம் இருக்கிற பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற அறிவிப்புக்கு மாற்றாக தற்போது ஒரு புதிய கட்டுப்பாட்டை ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. 5000 ரூபாய் பழைய 500 ரூபாய் நோட்டுகள் 5000 ரூபாய் நோட்டுகள் 5000 ரூபாய் வரைக்கும் தான் மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு மேலாக பணத்தை மாற்றினால் அதற்கான உரிய ஆவணங்களும் அது மட்டுமல்லாமல் அதிகாரிகளிடமும் விரிவான விளக்கத்தையும் எந்த வகையில் அந்த பணம் வந்தது என்பது தொடர்பான விளக்கத்தை அதிகாரிகளிடம் அளிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஒரு புதிய கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறது. கருப்பு பணத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தினுடைய அந்த திட்டத்தின் நெறிமுறைகளை சரியாக செயல்படுத்துவதற்கும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. இந்த புதிய அறிவுறுப்பை அதாவது இந்த கட்டுப்பாட்டினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, இதன் மூலமாக பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, இந்த கேள்விகளை இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக முன்வைக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்து கொண்டு பேசுவதற்காக பொருளாதார விமர்சகரான திரு ராமசுப்ரமணியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு லெனின், பொருளாதார வல்லுநர் திரு சேதுராமன், வங்கி அதிகாரியான திரு சண்முகம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு லெனின், நிகழ்ச்சியை உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகள் எல்லாமே கூடுதல் கட்டுப்பாடுகளை கொடுக்கக்கூடிய அறிவிப்புகளாக இருந்தது. இன்றைக்கு வந்திருக்கிற இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா, அதாவது தினம்தோறும் நாள்தோறும் புதிய அறிவிப்புகளாக தான் வந்துகிட்டு இருக்கு. பணம் எடுப்பதில் இருந்த கட்டுப்பாடு அப்புறம் திடீரென்று மாற்றப்பட்டது, திடீரென்று அதை குறைத்தார்கள். எனவே இது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கிறது. ஒரு பிரச்சனையை கையாள்வதற்கு உரிய எதிர்பார்ப்போடு ஒரு மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் இதில் செயல்படவில்லை என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இரண்டாவது, கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், கள்ளப்பண சந்தைகளையெல்லாம் நாங்கள் ஒழிக்கிறோம் என்று சொல்லி தான் வந்தார்கள். இன்றைக்கு அநேகமாக 50வது நாள் நெருங்க போகிறோம். 30ஆம் தேதி வந்துச்சுன்னா 50 நாள் முடிந்துவிடும். இதுவரையிலையும் பணத்தட்டுப்பாட்டை போக்க இந்த அரசு மிக மோசமான நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறது. அதன் விளைவு என்னென்னா, சதம் அடித்து விட்டார்கள். இறந்து போனவர்கள் வங்கி வாசலில், ஏடிஎம் வாசலில் நின்று இறந்து போனவர்களை 100 தொட்டு கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ இது ஒரு பெரும் தொடர். எனவே இதை மாற்றுவதற்கு, இதை இன்னும் சொல்ல போனால் இதை திருப்புவதற்கான இந்த என்ன ஓட்டங்கள் மக்கள் மத்தியில் வருவதை திருப்புவதற்கான அதிரடி நடவடிக்கையாக தான் இது போன்ற அறிவிப்புகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இது ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே நம்முடைய வரலாற்றில் துக்ளக் இதற்காகவே அறியப்பட்டவர். அந்த துக்ளக்கினுடைய நவீன அரசு வடிவமாகத்தான் இன்றைக்கு மோடியினுடைய அரசு இருக்கிறது. எனவே இதன் மூலம் இந்த 500 ரூபாய் 1000 பழைய நோட்டு இது 5000 ரூபாய் வரலையும் மாற்றலாம். அதுக்கு மேலே வந்தால் இப்போ 30ஆம் தேதி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் டெட்லைனு. அதுக்குள்ளே ஏன் இப்படி வருகிறது? அப்போ எதையுமே மக்கள் மத்தியில் விளக்குவதில்லை. என்ன காரணம், ஏன் இப்படி அறிவிக்கிறீங்க? அப்போ கள்ளப்பணம் இது எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். பாரதிய ஜனதாவுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் ஜனார்தன் ரெட்டி 500 கோடி ரூபாய்க்கு அவர் கட்ட முடியுது, மகளுக்கு திருமணம் செய்ய முடியுது. நிதின் கட்காரி மத்திய அமைச்சர் 50 சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்துட்டு பெரிய ஆடம்பரமான திருமணத்தை கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து நடத்த முடிகிறது. ஆனால் சாதாரண மக்கள் 5000 பேர் இன்னைக்கு திருமணத்தையே நடத்த முடியல இந்த பண கட்டுப்பாட்டினால, டிமோனடைசேஷனால். அப்போ இது எங்கு இந்த பிரச்சனையினுடைய உண்மையான தன்மை, இது மக்கள் மத்தியில் எவ்வளவு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்றாடம் காட்சிகள், கூலிகள் 500 ரூபான்னா இன்னைக்கு ஒரு சாதாரண அன்ஆர்கனைஸ் செக்டாரில் விவசாய வேலையோ அல்லது ஒரு கொத்தனார் வேலையோ போனால் 500 ரூபாய் 550 ரூபா சம்பளம் இன்றைக்கு பணமாக அவர்கள் பெற முடியல. எல்லாத்தையும் கேட்டால் டிஜிட்டலுக்கு போங்க என்று சொல்கிறார்கள். நான் கேட்க விரும்புகிறேன், 3% டிஜிட்டல் பயன்படுத்தக்கூடிய மக்கள் தொகை கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டில் இந்த முறையை அமுல்படுத்துவதன் மூலம், பணத்தட்டுப்பாட்டின் மூலம் எவ்வளோ பெரிய துன்ப துயரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதுவும் கிராமப்புறங்கள் என்று சொன்னால் மிக மோசமான பின்விளைவுகளை இன்றைக்கி மக்கள் சந்தித்து வருகிறார்கள். காய்கறியிலேருந்து டீ குடிக்கிறது வரலையும் ஒரு முதலமைச்சர் டீ கடையில் போய் ஸ்வைப் மிஷினில் பணத்தை கட்டிட்டு வந்துடுறாரு. ஆனால் சாமானிய மக்களுக்கு அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இப்போ இது எல்லாமே நீங்கள் பிணைந்து இருக்கிறது. அப்போ 1978 500 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் ஹை டினாமினேஷன். அன்னைக்கு 500 ரூபாய் பெரிய தொகை, 5000 ரூபாய் அதை விட பெரிய தொகை, அதை தடுத்தார்கள்.
ஆனால் அதனுடைய அந்த கமிட்டியே சொன்னது 78க்கு பிறகு வந்த கமிட்டி, இதன் மூலம் எந்த பிளாக் மணியும் எங்களால் கட்டுப்படுத்த முடியல, அது எங்கே போணுச்சுன்னே தெரியல. ஆனால் அதற்கு பிறகுத்தான் இந்த கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துகிறோம், கள்ள பணத்தை கட்டுப்படுத்துகிறோம் சொன்ன அந்த நடவடிக்கைக்கு பிறகுதான் கருப்பு பணத்தினுடைய வளர்ச்சி 13.6% இருந்தது, திடீர்னு 40% ஆயிடுச்சு. இப்போ என்ன வேதனையான விஷயம்னா, நம்முடைய ஒட்டுமொத்த ஜிடிபியை விட அதிகமான வளர்ச்சி பெறுவது கருப்பு பணமாக இருக்கிறது. அப்போ அது மிக தெளிவாக இருக்குது. இந்த ஒரு நடவடிக்கையின் மூலம் 78க்கு பிறகு 81க்குள்ளே பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை மட்டுமல்ல, நம்முடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் 700% அதிகரித்திருக்கிறது. மும்பையில் இடங்களினுடைய விலை 700%. அப்படின்னா கருப்பு பண புழக்கம் அங்கே வந்து விட்டது என்ற அர்த்தம். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் முழுவதும் அதுதான். இந்த 78லேருந்து 81க்குள்ளே பார்த்தீங்கன்னா பல மடங்கு விலை ஏறினது. அது 90களில் அதை விட அதிகமானது. நம்ம விரிவாக பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், இங்க நவம்பர் 12ஆம் தேதி இந்த அறிவிப்புக்கு பிறகாக சொல்லப்பட்ட விஷயம் என்பது, ஏன் இவ்வளவு அவசரமாக கூட்டமாக வங்கிகளில் அலைமோதுகிறீர்கள், டிசம்பர் 31 வரைக்குமாக கால அவகாசம் இருக்கிறது, பொறுமையாக நீங்கள் வங்கிகளுக்கு சென்று உங்களுடைய பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. 35 நாட்களை நெருங்கி இருக்கிறோம். இன்னும் மீதம் இருக்கிற இந்த நாட்களுக்குள்ளாக இப்படி ஒரு புதிய நெருக்கடியை அறிவிப்பை கொடுப்பது எதை காட்டுகிறது? முதல்ல நீங்கள் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு பொருளாதார நிபுணர்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவனாக இருந்தாலும் இதில் வந்து சில என்னென்ன ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அது ரெண்டுத்தையுமே நான் பேச வேண்டியது ஆஸ் அ ப்ரொஃபஷன் என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். அதனால் முதல்ல உங்களுக்கு நன்றி. இந்த நண்பர் பேசும்பொழுது 2-3 விஷயத்தை குறிப்பிட்டார். கருப்பு பணம் அது 78க்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன். ஏன்னா அதை நான் சொல்லிவிடணும், ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணதுனால. ஜிடிபியை விட கருப்பு பணம் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னாரு. அது உண்மை. என்னென்னா வருஷம் அந்த இதை தான் திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி பிரைம் மினிஸ்டர் சொன்னது. அதான் இந்த நாட்டில் 70 வருஷத்தில் என்ன ஆயிருக்குன்னா கருப்பு பணத்தினுடைய அதிகரிப்பு என்பது ஒரு கண்ணாபின்னான்னு ஏறி இருக்குது அப்படின்னு. ஆகவே அந்த 70 வருஷத்தை செஞ்ச குமுலேட்டிவ் எஃபெக்ட்னால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வந்திருக்கு. இது வந்து கஷ்டம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அதாவது இன்னும் சொல்ல போனால் முதல் முறையாக 130 கோடி மக்களுக்குமே ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா இந்த ஒரு இதை ஒரு ஆக்ட்னால் வந்திருக்குங்கிறது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் இந்த ஜிடிபி அவர் சொல்லும்போது 40%ங்கிறாரு. இது வந்து சாதாரணமாக 25லேருந்து 30-35% உள்நாட்டில் இருக்கக்கூடிய பண புழக்கம் இருக்கின்றதே. அதுலேயே ஜிடிபியில் 25%க்கு மேலே கருப்பு பணம் இந்த நாட்டிலே வருஷம் தயாராகி கொண்டு அவர் சொன்னது போல் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு அது பூதாகாரமாக ஆகிவிட்டது என்பதில் ஒரு விதமான ஐயப்பாடும் கிடையாது. அதே மாதிரி இந்த நாட்டு ஜிடிபி வளர்ச்சின்னு இந்த யூபிஏ பீரியட்லாம் சொல்லி கொண்டே இருந்தார்கள். அப்போல்லாம் இவங்களும் அந்த ஆட்சியில் ஒரு பங்கு வகித்தவர்கள் தான். 2004லேருந்து 2009 வரைக்கும் இவங்களும் அதோட ஒரு பார்ட்டு தான். அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் வளர்ச்சி, இப்போ பங்குச்சந்தை வளர்ச்சி இப்படிலாம் போட்டு ஏதோ பெரிய பிரமாதமான வளர்ச்சியை நாட்டு கண்டுபிடித்து 9%. கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடலாம். கருப்பு பணத்தினுடைய சதவிகிதம் வந்து அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால், இப்போ நீங்க கட்டுப்படுத்துவதாக சொன்னது, தடை விதிப்பதாக சொன்னது இந்த நடவடிக்கையின் மூலமாக கருப்பு பணத்திற்கு தான். சாதாரண மக்களிடம் புழங்குகிற 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு, ஏற்கனவே லெனின் அவர்கள் குறிப்பிட்டது போல அன்ஆர்கனைஸ்டு செக்டார் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் முழுவதுமாக நசுக்குகிற மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குகிற நிலையில் கொண்டு வந்து விட்டதை நம்ம எப்படி அதோட ஒப்பிட்டு நம்ம ஜிடிபி அளவுக்கு எப்படி ஒப்பிட்டு பேச முடியும்? நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், இப்போ அப்போ 130 கோடி மக்களுக்கும் ஏதோ விதத்தில் பாதிப்பு இந்த அதாவது பிரைம் மினிஸ்டருடைய இந்த அறிவிப்பு என்பது கருப்பு பணம் என்பதை பற்றி எடுத்த முடிவு என்பது ஏதோ விதத்தில் அஃபெக்ட் பண்ணியிருக்காரு, ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு செக்டாருக்கு தான் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனால் 130 கோடி என்டையர் கண்ட்ரி இஸ் ஃபேஸிங் சம் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. இதை அவர் முன்னாடி சொன்னது தான். ஆகவே அது வந்து தட் இஸ் இன்க்ளூடிங் ஒரு சாமானியமான அன்ஆர்கனைஸ் செக்டார் என்று சொல்லப்படுகின்ற. இப்போ கணக்கில் எடுத்துட்டிங்கன்னா அது 7% தான் ஆர்கனைஸ்டு, மீதி 93% வந்து அன்ஆர்கனைஸ் தான். அப்போ 130 சொல்லும்போது அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகிறது, மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகிறது அவங்க தான், அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைக்கி ரிசர்வ் பேங்கினுடைய இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 5000 ரூபாயை மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அதை பற்றி கேள்வியெல்லாம் வரும். நீங்கள் 2 பேர் பேங்க் அஃபீஷியல்ஸோடு உட்காந்துக்கணும், அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அதெல்லாம் எழுதிட்டு உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொன்னாங்க?
நண்பரே என்ன பல நேரத்தில் பல தொலைக்காட்சிகளை பேசும்போது சொல்லுவார், இது மாதிரி இந்த கருப்பு பணத்தை இவ்வளோ பெருசு அளவாக எடுத்தேன், இந்த இதனால் என்னாச்சு அங்கே வந்தது 500 கோடிக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க, கட்காரி வீட்டில் கல்யாணம் நடக்கின்றது, இப்படிலாம் அவர் நிறைய சொல்லி கொண்டிருந்தார். எல்லாமே உண்மைதான் சார். அதாவது இந்த ரெட்டி வீட்டு கல்யாணத்தில் 500 கோடி அவர் எங்கள் கட்சிக்கு கிடையாது, முன்னாடி இருந்தார், இப்போ வேற ஏதோ ஒரு கட்சியில் இருக்கார் அவர். அதனால நீங்க வந்து பிஜேபியில கிடையாது, அவர் முன்னாள் அமைச்சர், இப்ப அவர் பிஜேபி அரசியல். தயவு செய்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது நான் சொல்ற ரைட்டா தப்பா நீங்க அப்புறம் வெரிஃபை பண்ணுங்க. அவர் எங்களுடைய கட்சியில கிடையாது, அவர் வந்து he has been thrown out of our party. அதனால முன்னாடி இருந்தார் ஒரு காலத்தில், லாங் அகோ, சோ லாங் அகோ, நோபடி கேன் சே ஹவு லாங் அகோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒரு காலத்தில் இருந்தார். எஸ், அதில் இப்போ நான் சொல்கிறேன், நிதின் கட்காரி வீட்டில் கல்யாணம் அவருடைய பெண்ணுக்கு நடைபெற்றது. அதுக்கு ஒரு பைசாவும் கூட செக்கில் தான் கொடுக்கப்பட்டது. அதனால் செக்கில் இன்றைக்கி நீங்கள் வந்து செலவு பண்ணுறேன்னு சொன்னால் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு பைசாவும் செக் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது. சரி, கமிங் பேக் டு திஸ் இஷ்யூ. ஆகவே இந்த கருப்பு பணத்தை நாம் என்ன நினச்சோன்னா எல்லாம் வந்து ஒழுங்காக நடந்துக்குவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் முக்கியமாக இதில் யார் கருப்பாடுகள் என்று பார்த்தா நான் வந்து ஐ வாஸ் ஃபார் சம் டைம் ஐ வாஸ் ஆல்சோ டைரக்டர் ஆஃப் அ பேங்க். நான் வந்து ரொம்ப ஐ பிரைஸ் தி பேங்க் அஃபிஷியல்ஸ். அவங்கள மாதிரி ஒரு நேர்மையாளர்கள், கடுமையாக உழைக்கிறவர்கள் யாருமே கிடையாது. அதில் உண்மை இன்றைக்கி நான் திருப்பி சொல்கிறேன். அதே நேரத்தில் நிறைய கருப்பாடுகள்னால இன்றைக்கி எல்லா இடத்துலையும் 500 கோடி பிடிக்கிறான், 100 கோடி பிடிக்கிறான், 200 புதுசாக 2000 வந்த 2000 நோட்டை வந்து பெரிய அளவிற்கு பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இங்கே கருப்பாடுகள் உட்காந்துருங்க. யார்? அந்த பேங்க் அஃபிஷியல்ஸ், ரிசர்வ் வங்கி அதிகாரி உட்பட. ரிசர்வ் வங்கியில், அதுவும் இல்லாமல் ரிசர்வ் வங்கியிலேருந்து டைரக்டாக சில பேருக்கு பணம் போயிருக்கு. இது என்ன அநியாய கூத்தெல்லாம் நடக்குது பாருங்க. அது நம்ம நல்லதுன்னு நினைச்சா 200 கோடி எடுக்க முடியுது. ஒரு செகண்ட், அதாவது ஒரு ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகளும் சரி, மற்ற வங்கிகள் அதிகாரிகளும் சரி, அதுவும் குறிப்பாக ஆக்சிஸ் பேங்க்குங்கிற போன்ற பிரைவேட் பேங்க்ஸையும் சேர்த்து எல்லாரும் என்னடான்னா இவர் வந்து நல்லதை நினைச்சு மிகப்பெரிய அளவிற்கு இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு ஒரு கடுமையான முயற்சி செய்யும் போது அதை கவுக்கிறதுக்காகவே சில அஃபிஷியல்ஸ் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அதை எப்படி சரி செய்யறது? பேசலாம். ஆகவே இத்தகைய ஒரு நிலைமையில் ஒரு அஃபிஷியல் பேங்க் அஃபிஷியல்ஸை நாம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ வந்து 2 பேரை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் எல்லாரும் இஷ்டம் தனியாக பண்ண முடியாது. 5000 ரூபாய்க்கு மேலே போட்டால் ஏது பணம் எங்கேருந்து வந்து திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த ஜன்தன் திட்டம் ஒரு நல்லதுக்காக பண்ணினா அதில் 25000 கோடி திடீர்னு வருது. ஆக இதெல்லாம் எங்கே காரணம்? இதெல்லாம் இந்த பேங்க் அஃபிஷியல்ஸ் கொல்யூட் பண்ணுறதுனால யாரோ பணத்தெல்லாம் எடுத்து ஒரு பாவம் சாதாரண ஆட்களுடைய கணக்கெல்லாம் போட்டு இது மிகப்பெரிய அளவுக்கு ஆயிடுது. இப்போ அதனால தான் இந்த RBI has taken a decision. இப்போ they have woken up and ஒரு நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல் முறையாக நண்பர் 120 கோடி மக்களுக்கும் சிரமம் கொடுத்துருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதில் என்னென்னா, இந்த கருப்பு பண நடவடிக்கை ஏதோ பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் தான் பேசணும், எல்லாரும் தான் பேசணும். இப்போ யாரும் கருப்பு பண நடவடிக்கை இல்லை, அதற்கு எடுத்த நடைமுறை யுக்தி இருக்கு, அதில் தான் மிகப்பெரிய தவறு நம்ம கண்டிக்கிறோம். என்ன விஷயம்னா, கருப்பு பணம் வெறும் பணமாக மட்டும் இல்லை, அதைத்தான் நண்பர்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். ரியல் எஸ்டேட்டில் புழங்குற பணத்தில் 70% கருப்பு பணம். ரியல் எஸ்டேட்டை 1978 80களிலேயே என்ன சொன்னாங்கன்னா, நேஷனலைஸ் பண்ணுங்கன்னாங்க. ஏன்னா மனையின் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. டெல்லியில் 400%, பாம்பேயில் வந்து 700% ஏறினுச்சு இந்த நடவடிக்கைக்கு பிறகு தான். அப்போது அதை பற்றி சொன்ன பொருளாதார நண்பர்கள்லாம் இதை நேஷனலைஸ் பண்ணணும், ஏன்னா கருப்பு பணம் வேற ஒரு வழியாக வந்துகிட்டு இருக்கு. 94% சொத்துக்களாகத்தான் இருக்கு. இன்னொன்று பி நோட்ஸ்னு ஒன்று இருக்கு, பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ், மொரிஷியஸ் வழியாக வருது. நண்பர் உங்களுக்கு தெரியும், கருப்பு பணத்தை முதல்ல தடுக்கணும்னா அந்த பி நோட்ஸை தடை பண்ணணும். இன்னும் வரலையும் தடை பண்ணல. ஆனால் இடதுசாரிகள் வெளியே ஆதரவு கொடுத்தோம்ல, UPA 1, அந்த 5 ஆண்டுகள் இந்த பி நோட்ஸ் பயன்படுத்தப்படலை. வேணா எடுத்து பாருங்க. அந்த நடவடிக்கையை, அந்த உறுதியான தன்மையை இடதுசாரிகள் வலியுறுத்தி பி நோட்ஸ் பயன்படுத்தல. வாஜ்பாய் காலத்துல தான் கொண்டு வந்தது. வாஜ்பாய் காலத்துல தான் கொண்டு வந்தது. எனவே கருப்பு பணத்தை தடுக்கிறேன்னு பேசிக்கிட்டு கொல்லப்பக்கமாக எல்லா கருப்பு பணத்தையும் நீங்க வச்சுக்க, பாதுகாப்பா இரு என்று இவர்கள் வழக்கமான தங்களுடைய அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும், பனாமா லீக்ஸ்னு ஒன்று வெளியானுச்சு. அதில் கருப்பு பணம் சம்மந்தமானது இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ கௌதம் அதானியுடைய அண்ணன் அவருடைய பேரில் தான் அது வந்தது. அந்த லீக்ஸில் என்ன வந்தது? ஐஸ்வர்யா ராய் வச்சுருந்தது, அமிதாப் பச்சன் கருப்பு பணம்,
அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இப்ப பேசலாம் தொடர்ச்சியா. சார், திரு இப்ப சண்முகம். ஒரே ஒரு சாக்கு. விஷால் சிங். அதாவது நான் பேசினதுக்கு அவர் சொன்னார், அதனால எனக்கு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் எனக்கு தயவுசெய்து கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். எஸ், இப்போ ஜிடிபி இவர்கள் பீரியடில் நான் அதை தான் நான் ஒரு கோடி காட்டினேன். என்ன நல்லா முக்கியமானது இது விஷயம்னா ரியல் எஸ்டேட், கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட், இதெல்லாம் இன்னும் பூம் ஆச்சுன்னா ஜிடிபி ரொம்ப பிரமாதமாக்கும், நிறைய பணம் வந்துடுது, ஒரே ஆஹா ஊஹுன்னு போயிச்சாங்க. FDI வேண்டாம்னு சொன்னோம். அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வெறும் புஸ்வானா. அதெல்லாம் வந்து ஒரு பலூன் மாதிரி அதை வந்து பஞ்சர் பண்ணினா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற. வெளிநாட்டுல தான் அப்படி கருப்பு பணமும் இந்த மாதிரியான வேற வடிவத்துல பார்ட்டிசிபேட்ஸ் நோட்ஸாவும் இருக்குன்னா Yes, அதுக்கு நான் வரேன். கொண்டு வரவில்லை. அதை ஏன் தடுக்கல? உச்சநீதிமன்றம் பட்டியல் ஒரே ஒரு கேட்டதற்காக இன்னும் ஏன் தடுக்கல? இன்னும் வரலையும் தடுக்கல. இருங்க ஒரே ஒரு செகண்ட். அடுத்த சார் இருக்காங்க, பேங்க்ல கேட்டு பாருங்க. ஒரு நிமிஷம். நீங்க நண்பர், நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பத்தி பேசும்போது நான் ஒரே ஒரு செகண்ட் ஒன்று சொல்லிடணும். பார்ட்டிசிபேட்டரி நோட் 2007 எப்போ எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டார். 2007 ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் பி சிதம்பரம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க போகிறேன் அப்படின்னு ஒன்று 1000 பாயிண்ட் மடன்னு விழுந்து அன்றைக்கி. அப்புறம் நான் ஒன்றும் கேட்கவே மாட்டேன்ட்டார். அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணினீங்க? பார்ட்டிசிபேட்டரி நோட்டை பற்றி பேசும்போது பயன்படுத்தலை. இருங்க பயன்படுத்தலை சார். பார்ட்டிசிபேட் நோட்டு அப்போல்லாம் ரொம்ப ஒன்றுமே கிடையாது. இப்போ அது பங்குச்சந்தை வீழ்த்தறதுனால ஒரு மக்களும் யாருக்கும் பயன் இல்லைங்க, பிரயோஜனமே கிடையாது. பங்குச்சந்தைக்கு நம்முடைய பொருளாதார நடவடிக்கை சம்பந்தமே இல்லை. மிஸ்டர் லெனின், நீங்க சொன்னது கருப்பு பணம் தான். இல்ல ப்ளீஸ் சார், நான் இல்லைன்னு சொல்றேன். ஒரு வருஷம் கேளுங்க. அதாவது பார்ட்டிசிபேட்டரி நோட்டை வந்து 2007 நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்பேன். அது வெறும் பார்ட்டிசிபேட்டரி நோட்னா இந்த பேப்பர் என் கையில் இருக்குது, இப்போ இதை எடுத்து உங்கள் கையில் கொடுத்தா அது நீங்கள் தான் ஓனர், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் யாருமே கேட்காத இருந்தபோது நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அதுவும் குறிப்பாக அது செபியிலேருந்து ஒரு விஷயத்தை பி சிதம்பரம் அவர்கிட்ட சொல்லி அவர் சொன்ன அந்த பாராளுமன்றம் சொன்னோன்னு அன்றைக்கி 1000 பாயிண்ட் மேலே இருந்து உடனே என்ன சொன்னார்? அதெல்லாம் கவலையே படாங்க சார், பார்ட்டிசிபேட் நோட்டை பற்றி நான் பேசவே மாட்டேன், நீங்க ஜம்முன்னு நீங்க அந்த பார்ட்டிசிபேட்டர் நோட் தொடர்ந்து பேசலாம். மறுபடியும் ஏறி அப்ப நீங்க என்ன சார் பண்ணீங்க? அப்பெல்லாம் தூங்கிட்டு திடீர்னு அதை பத்தி கேக்குறீங்க. வாஜ்பாய் காலத்துல தான் உருவாக்கப்பட்டது. வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கிற போது இல்ல அது உருவாக்கப்பட்டது. நான் இல்ல சொல்ல. வாஜ்பாய் 2 டிசாஸ்டர் அவர் பீரியட்ல. ஒன்னு இந்த பீ நோட், இன்னொன்னு இளைஞர்களை பாதிக்கிற மிக மோசமான ஒரு விஷயம். அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரியை போட்டு அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். கருப்பு பணத்தை ஒழிக்கிற இந்த நடவடிக்கைக்குள்ளாக பல குழப்பங்கள் அல்லது பல தொடர்ச்சியான அறிவிப்புகள், நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து வங்கி அதிகாரிகள் இதை ஒரு தரப்புல சாதகமா பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. திரு ராமசுப்ரமணியன் அது கருப்பு ஆடுகள் அப்படின்னு கூட குறிப்பிட்டார். அதை நாமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா கைதாகி கொண்டே இருக்கிறார்கள். இதை கட்டுப்படுத்துறதுக்கு கடைசி நேரத்தில் இப்படி ஒரு கட்டுப்பாட்டை கொடுப்பது மூலமாக வங்கி அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படுவதை, இந்த மாதிரியான தவறான வழிகளில் செயல்படுவதை தடுத்துற முடியும்னு ரிசர்வ் வங்கி நினைக்குதா சார்? இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த பாரத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த நடவடிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். 40 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 40 நாட்களில் வந்து 1716.5 கோடி நோட்டுகளை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். கவர்மெண்ட்டுக்காக இந்த டிமானிட்டைஸ் பண்ண நோட்ஸை நாங்கள் பேங்க்கில் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 40 நாட்கள் குறைந்தபட்சமாக 16 மணி நேரம் வங்கியில் அலுவலர்கள் அனைவரும் இன்றைக்கு அலுவலை செய்து கொண்டு மன உளைச்சல், உடல் உளைச்சல் இதை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அதாவது இது பழமொழி சொல்லுவாங்க, குதிரை வெளியே போனதுக்கப்புறம் லாயத்தம் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இது ஃபெயிலியர் அப்படின்றத கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறாங்க பாரத ரிசர்வ் பேங்க் ஆயிடுச்சு. ஆமாம், இதில் வந்து என்னென்னா நாங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். இந்த நாங்கள் வந்து நேற்று ஒரு போராட்டம் நடத்தினோம் ரிசர்வ் வங்கிக்கு. அதை நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து, நாங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவித்தோம்? இந்த நாட்டில் 4075 கரன்சி செஸ்ட்டுங்கிறது ரிசர்வ் வங்கியோட ஏஜென்ட்டுகளாக வங்கிகள் ரிசர்வ் வங்கியோட பணத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த 4075 வங்கி கிளைகள் 95% பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஆனால் ஒரே ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க 10ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் 6500 கோடி ரூபாய் 5 பிரைவேட் பேங்க்ஸுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். 7200 கோடி ரூபாய் மற்ற எல்லா பேங்க்ஸும் கொடுத்தாங்க. இது எப்படி சரி? இது யார் செய்தது? இது யாருடைய தூண்டுதல் பேர் நடந்தது? இவ்வாறு எங்கள்கிட்ட பணமே கொடுக்காமல் நாங்கள் பணத்தை கொடுக்கன்றது எந்த அளவுக்கு நியாயம்? 24,000 ரூபாய் கேட்டு வருகிற ஒரு வாடிக்கையாளர் அதை தர வேண்டும் என்றால் அந்த கோபத்தை எங்கள் மேல் காட்டுகிறார். 27 பொதுத்துறை வங்கிகளுக்கு. ஆமாம், ஏடிஎம்ல பணம் இல்லைனாலும் திரும்ப அந்த கோபம் எங்கள் மேல் திரும்புகிறது. இன்றைக்கும் இந்த நடவடிக்கையிலும் நாளை
2 அதிகாரிகள் ஒருவரை விசாரணை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய கோபம் யார் மீது திரும்பும்? பணத்தை எங்களிடம் கொடுத்து விட்டால் நாங்கள் கொடுத்து விட போகிறோம். பணம் இல்லை என்ற தட்டுப்பாடு என்றது தான் இதில் இவர்களுடைய திரு லடின் அவர்கள் சொன்னது போல இந்த திட்டமிடுதலில் ஏற்பட்ட குறைபாடுகள் தான் இதில் தான் நாங்கள் ரிசர்வ் வங்கி மேலும் குற்றம் சாட்டுகிறோம். இப்போ இங்க வங்கி அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்ட விவகாரத்தை உங்களால மறுக்க முடியாது. இல்ல அப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கையும் இந்த தோல்வியையும் ரொம்ப முக்கியமான இந்த கோபத்தை உங்க மேல திசை திருப்புற மாதிரியான ஒரு இல்ல முக்கியமான சொல்றேன். இது நடந்தது மெஜாரிட்டி 90% எங்க நடந்திருக்கு? பிரைவேட் வங்கி பேங்க்ஸ்ல. இது எல்லாருக்கும் தெரியும். ஆக்சிஸ் பேங்க் பேரை சொல்றாங்க, நான் பேரை சொல்ல விரும்பல. இல்ல உண்மை நீங்க வந்து நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல எத்தனை பேங்க்ஸ் நீங்க சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒரு வங்கியை சொல்லலாம், வேற எந்த வங்கியும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இந்த பணத்தை நான் சொல்லுவேன் திட்டமிட்டு நீங்கள் பிரைவேட் பேங்க்ஸுக்கு கொடுத்து நீங்க வெளியே அனுப்பிச்சிங்க நான் அதுதான் உண்மை. ஆக நீங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எதுலையுமே நீங்க சதவீதப்படி பார்த்து அங்கங்கே கற்பாடுகள் இருக்குது, உண்மைதான். அந்த கற்பாடுகள் இந்த அளவுக்கு வந்து கோடிக்கணக்கில் மாற்றி கொடுக்கலன்றது தான் இன்னைக்கு உண்மை. நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்பினரோடு பணியாற்றி கொண்டிருக்கும் போது இன்றைக்கு இந்த பாரத ரிசர்வ் வங்கியோட இந்த அறிவிப்பானது மிக அதிகமான கூடுதல் சுமையை எங்கள் மேல் சுமத்தப் போகிறது. இதையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு எங்கள் பணியை ஆற்றத்தான் போகிறோம். திரு சேதுராமன், இங்க கடைசி நேரத்துல இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுப்பதன் மூலமாக புழக்கத்தில் இருக்கிற மொத்த பணமும் திரும்பி வந்துடாது, இப்படி ஒரு கட்டுப்பாடை விதிப்பதன் மூலமாக கொஞ்சம் பணம் மிச்சம் மீதி இருக்கும், அதுதான் கருப்பு பணம், அதை நாங்கள் பிடித்து விட்டோம், இந்த கருப்பு பணத்தை வந்து சரி இந்த நடவடிக்கைக்கு பலன் கிடைத்து விட்டது என்று மார்தட்டி கொள்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இப்போது வந்திருக்கிற இந்த புதிய அறிவிப்பை பார்க்கலாமா? இல்லை, அப்படி பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ரைட்? அதான் ப்ராபபிலிட்டி இஸ் மோர். பட் இந்த டிமானிட்டைசேஷன் அந்த இன்டென்ஷனை நம்ம வரவேற்கிற பொழுது பட் அது சப்சிக்வெண்ட் டெப்ளாய்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானில் நிறைய குளறுபடி வந்துட்டுருக்கு. பிரச்சனைகள் டெய்லி ஒரு நோட்டிஃபிகேஷன், டெய்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இது தவிர முந்தா நேற்று நித்தி ஆயோக் வந்து கேஷ்லெஸ் டிஜிட்டல் பேமெண்ட் போனால் இது ப்ரைஸ்லாம் கொடுப்பேன்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆஃப் டிமானிட்டேஷன் கூட கொஞ்சம் ஒரு கேள்விக்குத்தாக்குது. நாங்களாம் வந்து ஒரு சரி நல்ல விதமாக நடக்கும், டெப்ளாய்மெண்ட்டு பேங்க் அஃபீஷியல்ஸுக்கு ப்ராப்பராக இண்டக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது டெப்ளாய்மெண்ட்டில் கம்ப்ளீட் கேட்டிக் ஈவெண்ட்ஸ் ஹேப்பன். இப்போ இவர் சார் ஒரு பாயிண்ட் சொன்னார், இதை தான் நான் ஒரு போன வாரமும் சொன்னேன். ஒரு ஸ்டேட்டில் எத்தனை செஸ்ட் இருக்குது, எத்தனை இடத்துல பணப்பழக்கம் இருக்குது அப்படிங்கிற டேட்டாலாம் ஒரு சிம்பிள் சார். ஒரு டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ தான் கிரெடிட்டு, இவ்வளோ தான் டெபாசிட்டு, இவ்வளோ தான் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸு, ஒரு பிரான்ச்சில் வாக்கின் கஸ்டமர் இவ்வளோ தாங்கிற டேட்டாலாம் அத்துப்படி. ஸோ பிளான் பண்ணும்பொழுதே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸுக்கு 5000 கோடியை கொண்டு போய் டெபாசிட் வை, அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ இவர் சொல்கிறாரு இந்த விஷயங்கள் வந்து சாதாரண மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஒரே ஒரு ப்ரைவேட் பேங்க் மட்டும் எப்படி 6000 கோடி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில்? இந்த 12000 கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12000 எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போயிருந்தா அந்த ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், மக்களுக்கு பணப்பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக பணம் வாங்கினவங்ககிட்ட திருப்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு டெப்யூட்டி கவர்னர், தயவு செஞ்சு பணத்தை செலவழிங்க, நீங்களே வச்சுக்காதீங்கன்னு. எந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்? இந்த முறையான திட்டமிடுதல் இல்லை அப்படிங்கிற அந்த முதல் குற்றச்சாட்டு, முதல்ல திட்டம் அறிவிக்கப்பட்டது அங்க இருந்தே வந்து அந்த அதையெல்லாம் மறைப்பதற்காக ஒவ்வொரு புதிய அறிவிப்புகளும் இதெல்லாம் மறைப்பதற்காக டிமானிட்டைசேஷன் இந்த இன்டென்ஷனை இந்த ப்ராஜெக்டை எடுத்தாச்சு, டெப்ளாய் பண்ணி ஆகணும். somehow we have to correct all the mistakes. இப்போ பாருங்கள், இந்த ஒரு 2 பேர் ஆஃபீஷியல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் ஒரு பேங்க் அஃபீஷியல்ஸுக்கு. கருப்பாடுகள் இருக்கும், எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது. 2 பேர்னா ஒரு பிரான்ச்சில் 10 பேர் இருப்பாங்க, அப்போ 5 பேர் தான் ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்க முடியும், கியூ நின்றுட்டே இருக்கே. இதெல்லாம் வந்து முன்னாடி பண்ணாங்களா? ஸோ டெப்ளாய்மெண்ட் ஆஃப் மோர் ஆஃபீஸர்ஸ் எங்கே நடந்துச்சு? இங்கே திட்டமிடுதல் குறைதான் அப்படின்னாலும் அந்த குறை அப்படிங்கிறத அரசோ ரிசர்வ் வங்கி தரப்போ ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லையே. இல்லை சார், நீங்கள் அது எதிர்பார்க்க முடியாது இல்லையா சார்? நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம், கண்டிப்பாக சக்ஸஸ். இந்த டிமானிட்டைசேஷன் மஸ்ட்டு. இதை எப்படா டெப்ளாய் பண்ணி மக்கள்கிட்டேருந்து அந்த பணத்தை கொண்டு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்கல்ல அப்ஜெக்டிவ் 14 லட்சம் கோடியில் இவ்வளோ வந்தாச்சு, மிச்சம் உள்ளது தான் கருப்பு பணம், ஆர் முறையாக சம்பாதிக்காத ஆர் முறையாக கணக்கில் வராத பணம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அதுதான் ஒரு அது நான் ஏற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் ஆர்குமெண்ட் சேக் ஒரு ஃப்ரம் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அக்செப்டட். எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்க, அதுதான் என் பிரச்சனை. ஒரே கேள்வி நாங்கள் கேட்டது, இந்த 6500 கோடி ரூபாய் யார் யாருக்கு கொடுத்தீங்க, எந்தெந்த வங்கி கொடுத்தீங்க, எதை பேஸ் பண்ணி கொடுத்தீங்க? இந்த 7500 கோடி கொடுத்தீங்க, எதை பேஸ் பண்ணி கொடுத்தீங்க? இதற்கு இன்றைய வரை பாரத ரிசர்வ் வங்கி எந்த விதமான பதிலும் இல்லை. ஒன்று, அதாவது 7 தனியார் 6 தனியார் வங்கிக்கு 7000 கோடி ரூபாய், 27 பொதுத்துறை வங்கிகள் கிராமப்புறங்களில் விவசாயம் பண்ணுற இடங்களில் விவசாய கூட்டுறவு சங்கங்களோடு சம்மந்தப்பட்டது எதுக்குமே பணம் மிக குறைவாக கொடுத்துருக்காங்க. இதில் 2வது விஷயம் என்ன தெரியுமா? வங்கிகளுக்கே சம்மந்தம் இல்லாத பிக் பஸார்ட்ட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அநியாயம்.
இது யார் இந்த உரிமையை யார் இவங்களுக்கு கொடுத்தது? ஒரே நிமிஷம். அதே போல பேட்டைன் இப்போ என்னலாம் சொல்றாங்க, இந்த 30ஆம் தேதி வரையிலும் ஓகே, அதுக்கு பிறகு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 2 ரூபாய் 50 பைசாலேருந்து 5 ரூபா வரையிலும் கமிஷன் போகும். இதெல்லாம் யாருடைய பணம்? நான் பணம் நீ கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக என்னுடைய சொந்த பணத்திலிருந்து அமெரிக்க கம்பெனிகளுக்கும் இவனுக்கும் சாஃப்ட்வேருக்கும் நான் பணம் கொடுக்கணுமா? சார் இந்த பாயிண்ட் நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ ஓவரால் அப்ஜெக்டிவை நம்ம மக்கள் ஒரு இந்தியா மக்கள் பொறுத்துக்கணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி சப்சிக்வெண்ட் எவ்ரி டே ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு ஃபெட்டிக்னஸ் வந்துடுது. சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் கூட என்ன எங்கேயோ குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு சாதாரண மர்மம் வந்துகிட்டே இருக்கு. அது மறைக்க முடியாது. இப்போ பிரச்சனை எங்கே? 30ஆம் தேதி வந்துருச்சு, 31 வந்துருச்சு, 14 விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு ஒரு பழமொழி உண்டு. நான் வந்து இந்த ஆக்ஷனை நம்ம பாராட்டுற அதே சமயத்தில் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும். 30ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? நீங்கள் போகிறீங்க பேங்க்குக்கு, உங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்குமா? அந்த அளவுக்கு அந்த ப்ரெஸ் ஆயிடுச்சா? வேகமாக பிரிண்ட் பண்ணிட்டாங்களா? அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன், அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சுங்களேன். மக்கள் டெய்லி ஒன்று ஆர்பிஐலேருந்து வருது, எனக்கு வந்து நாளைக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் பணம் வந்துரியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ எனக்கு எதுவுமே தெரியலையே, நாளைக்கு 5000 கொண்டு போடாத, 5000க்கு மேலே போட்டேன்னா நீ வந்து எங்கே வந்துச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகணும். நான் நாளைக்கு லீவ் போடுறேன் சார், எந்த ஏடிஎம்ல பணம் இருக்குன்னு எப்படி தெரியும்? நிச்சயமா ராமசுப்ரமணியன், இது கேள்வியும் எடுத்துக்கோங்க. இது ஒரு துல்லிய தாக்குதல் என்று சொல்லப்பட்டது. ஆனா இது ஒரு துல்லிய தாக்குதல் மாதிரி தெரியல. ஏதோ அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து விட்டு அதை சரி செய்வதற்காக மேலும் 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 புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதன் மூலமாக சேதுராமன் சொன்னது மாதிரி இதை ஆதரிப்பவர்கள் கூட இதுல ஏதோ குழப்பம் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேக கண்ணோடு இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அது ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுப்போம் சார், அதில் ஃபங்க்ஷனல் ஹெட்ஸ்ன்னு இருப்பாங்க. யாரும் ஒன்னொன்றுத்தில் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸு, ப்ரொடக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு அட்டானமி கொடுக்கப்பட்டது இந்த ஆர்பிஐ. இப்போ நிறைய ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 50 புது நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது யார்? ஆர்பிஐ. இப்போ கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப கிளியர், இந்த இதான் அப்ஜெக்டிவ், இதுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பிரச்சனை வந்ததுங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு ஆர்பிஐ. அவர் சொல்றாரு ஆர்பிஐயோட இந்த மாதிரி அடிக்க முடியுமான்னு கேட்டீங்க. எல்லாரும் பேசும்போது குறுக்கடைங்க. இல்ல குறுக்கிடல, தயவு செய்து ப்ளீஸ் அலோ எவரிபடி டு டாக். நான் என்ன சொல்ல முடியும்? இல்லன்னா இதே மாதிரி பேசியிருந்தீங்கன்னா ஒருத்தரால ஒண்ணும் பேச முடியாது. உங்களுடைய பதிலுக்காகவே அந்த கேள்வி. நீங்க ஆர்பிஐயோடு எந்த விதமான ஒரு ஆலோசனையும் பெறாமல் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை, அதிரடி அறிவிப்பை வெளியிடுகிற போது இது சாத்தியமா? இதன் மூலமாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்கிற ஒரு கலந்த ஆலோசனை இல்லாம ஒரு திட்டத்தை அறிவித்து விட்டு எல்லா பழியையும் ஆர்பிஐ மேல போடுற மாதிரி இல்ல. அதாவது ஆர்பிஐ போர்டு இருக்கேன், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண முடியும். அதனால் அவங்கள ஒன்றும் கேட்கவே இல்லை அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் ரகுராம் ராஜன் இருக்கும் பொழுதே இந்த ப்ரோக்ராம்ங்கிறது இதை பத்தி பேச ஆரம்பிச்சாச்சு. ஒரே விஷயம், ஒரு இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனா அடிப்படையாக எங்கே இந்த எமினேட் ஆகணும்னா ஆர்பிஐல எங்க அவங்களுடைய போர்டு, சென்ட்ரல் போர்டு, அங்க அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பிறகு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க. நீங்க சொல்கிற அதே அடிப்படையில இருந்தா நானும் கேட்கிறேன், அந்த அடிப்படையோடு ஆர்பிஐ சொல்லி இருக்காதா இருக்கிற ஏடிஎம் மையங்கள்ல, அந்த ஏடிஎம் மிஷின்ல புதிதாக நாம் தயாரிக்கிற 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டை வைக்கவே முடியாது அப்படிங்கறது ஆர்பிஐ மத்திய அரசுக்கு சொல்லி இருக்காங்க? அது தெரியல சார், அதுதான் நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் ஆர்பிஐ சொன்னாங்களா? எனக்கு ஒரு செகண்ட் சார் ப்ளீஸ், நம்ம எல்லாரும் தனித்தனியாக பேசுறது நல்லது. ஆர்பிஐல சொன்னாங்களே சொல்லலையாங்கிறது ரெண்டாவது பட்சம். பிகாஸ் டெஃபினட்டாக சொல்லியிருக்கலாம், சொல்லாமே இருந்துடும். நாங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் வந்து வி வில் மேனேஜ்னு சொல்லியிருந்தாங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அதனால் இப்போ மிகப்பெரிய அளவு உட்டாலா பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். அது கவர்மெண்ட்டுக்கு என்னதான் நல்ல அப்ஜெக்டிவோடு இருந்தாலும் கூட இதை குட்டாலா பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய 50 நோட்டிஃபிகேஷன். ஏன் அப்போ நான் ஐ வில் பிளேம் ஸ்கொயர்லி ஆர்பிஐ. சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக தான் செய்து கொண்டிருக்கின்றது, மோடியினுடைய திட்டம் சரியாக தான் இருக்குது. அதை வந்து நல்ல ஆஃபீஸர்ஸ் சரியா இல்லை. அதேமாதிரி பணம் கொடுக்குறதுல அவர் சொல்கிறாரு, ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறதுல நிறையா கொடுக்குறாங்க, நேஷனலைஸ் பேங்க்ஸ் கொடுக்குறது குறைவாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் யார் சார் பண்ணுறோம்? அதில் ஒரு நாளைக்கு மோடியை வந்து உட்காந்துருக்காரு. ஆகவே அடிப்படையாக இன்னொரு விஷயம் நண்பர் சொன்னார், வந்து நீங்கள் சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லிட்டார் அவர். என்னன்னா இந்த பணம் வராத பணம் இருக்குது பாருங்க, அதுதான் கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்களான்னு. நோ, ஐ எம் சாரி, அப்படி அர்த்தமே அல்ல. இன்னும் சொல்லப்போனா வந்த பணம் 13 லட்சம் கோடி ரூபா இருக்கு பாருங்க, அதுல எவ்வளவு கருப்பு பணம் வரப்போகின்றது அப்படிங்கிறது பின்னாடி தெரியும் 30ஆம் தேதிக்கு பிறகு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் நிறைய வேலையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே இருக்கு. எவ்வளவு கருப்பு பணம் இப்ப இந்த நிறைய இந்த ஆம்னஸ்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் எங்க கையில டீடைல்ஸ் எல்லாம் இருக்கியா? தயவுசெய்து பணத்தை கக்கிவிட்டு நீங்க
போங்க உங்களுக்கு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாச்சு. அந்த 50 அதனால நாளுக்காக நீங்க வந்து தான் இதை- எல்லாரும் காத்திருக்காங்க. இது கருப்பு பணம் என்று நீங்க வரல. எஸ், ஒத்துக்கிறேன். அதனால இதுதான் கருப்பு பணம் இல்ல, வந்த பணத்துல எவ்வளவு கருப்பு பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிய வரும். தெரியும். அதுதான் நான் எய்மிங் டுவர்ட்ஸ் தட். இல்லை சார், அதாவது ஆர்பிஐ ப்ளேம் பண்ணுறது சென்ட்ரல் போர்டு அதெல்லாம் வந்து ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி சார். ஒரு ஏடிஎம்ஐ கேலிபிரேட் பண்ண போகிறோம், கரன்சி குறைவாக இருக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கனாலே லீக் ஆகிடுச்சின்னு இன்ஃபர்மேஷன் அதான் அர்த்தம். நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லா ஏடிஎம்மே கேலிபிரேட் பண்ணுங்கள், இந்த சைஸுக்கு மாற்றுங்க, டிஸ்பென்சிங் மிஷினை மாற்றுங்கன்னு சொல்லிட்டாலே லீக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணினவங்க ப்ராபபிளி வெவ்வேறு இடத்துல டிசிஷன் எடுத்துக்கலாம். நம்மளாம் அறிவு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி சைஸ் வச்சுருந்துருக்கலாம், கேலிபிரேட் பண்ண அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோமே தவிர, இந்த இன்ஃபர்மேஷனை முதல்ல சொல்லுங்கள், சர்ஜிக்கல் அட்டாக் பண்ணும்பொழுது எல்லா இன்ஃபர்மேஷனையும் பக்காவை வச்சுக்கலாம் எதிர்பார்க்கலாம். நம்ம அப்ஜெக்டிவ் என்ன, கருப்பு பணத்தை ஒரே நாளில் டிமானிட்டைஸ் பண்ணோம்னா லீகல் டெண்டராக இது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் என்ன பண்ண முடியுங்கிற அந்த ஒரு திட்டத்தை தான் சப்போர்ட்டரான நாங்களாம் எதிர்பார்க்குற விஷயம் சார். இங்க சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், சிறு வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நடவடிக்கைகள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஜாம் ஆகக்கூடிய அளவுக்கு இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா அது இன்னும் இந்த 10-15 நாட்கள்ல சரியாகிடும், முழுமையாகிடும், 50 நாட்களுக்கு பிறகு இது இயல்பு நிலைக்கு திரும்பிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார். இதில் வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி கிடையாது. இதில் வேடிக்கை என்னென்னா, மின்னணு முறை பரிமாற்றம் என்பது கிட்டத்தட்ட கொஞ்சம் விவரமாக சொல்ல விரும்புகிறேன். 2005 ஆரம்பிச்சுட்டு 2015 கிட்டத்தட்ட அனைத்து வங்கிகளிலுமே பரிமாற்றங்கள் மின்னணு முறையில் தான் நடக்கின்றது. அது இங்கிலீஷில் சொன்னால் டிஜிட்டல்னு சொல்லலாம். அதோடைய அடுத்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம போகிறோம். அது முடிஞ்சோன்னு என்ன பண்ணோம், ஏடிஎம் மிஷின்ஸ் வந்தது, டெபிட் கார்டு இஷ்யூ பண்ணோம். டெபிட் கார்டை வச்சு பணம் எடுக்கலாம், எங்கேயாவது நீங்கள் பொருள் வாங்கும்போது அங்கேயும் நீங்கள் டெபிட் கார்டை இஷ்யூ பண்ணலாம். அதுக்கடுத்து இன்டர்நெட் பேங்கிங், வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் எல்லா பில்லையும் பே பண்ணலாம், அது வந்துச்சு. அதுக்கடுத்தது கமர்ஷியல் ஆர்கனைசேஷனுக்கு ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், இது வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டில், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே 6வது படிக்கிற மாணவர்கள்லேருந்து அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் முத கொண்டு இவங்க அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. அவங்க டெபிட் கார்டு மூலம் எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த சம்பளம் வந்து 100 ரூபாயும் கூட அந்த அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுது. அவங்களும் அந்த கார்டை யூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இது எல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்படுகின்றது. நான் என்னென்னா, இதில் ஒரு சமயத்தில் என்னென்னா, இந்த குளறுபடிகளை விடுத்து நாம் ஏன் மின்னணு பரிமாற்றத்தில் போகக்கூடாது, இது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் பண்ணுறதுனாலே தப்புன்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நிச்சயமாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு நாளிதழில் கென்யாவில் எப்படி இந்த மின்னணு பரிமாற்ற முறை வெறும் மொபைல் ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, சாதாரண ஃபோன் மூலியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக 46% கென்யாவில் இன்றைக்கி வங்கியில் கணக்கே கிடையாது. அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு சின்ன மொபைல் அதே மாதிரி இங்கேயும் நீங்க சதவீதத்தின் அடிப்படையில் நிச்சயமாக எவ்வளவு பேருக்கு இங்க வங்கி கணக்குகள் இருந்து அது அவர்கள் மொபைல் போன் மூலமாக அந்த வங்கி கணக்கை பரிமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமைக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே மொபைல் போன் இல்லாத காலத்துல பண்ண முடியும் அப்படிங்கிறது வேற, எவ்வளவு பேர் அந்த வளையத்திற்குள்ளாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் நாங்கள் சொல்ல வரோம் சார். அந்த ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 24 கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அதில் வந்து பொதுத்துறை வங்கிகள் மட்டும் கிட்டத்தட்ட 19.8 கோடி அக்கௌண்ட்டுகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெபிட் கார்டோடைய எண்ணிக்கை மட்டும் 78 கோடி. 78 கோடின்றப்ப கிட்டத்தட்ட எல்லா ஃபேமிலிலையும் டெபிட் கார்டு இருக்குது, அதான் உண்மை. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே. சரி, இன்னொன்று சொல்லிடுறேன். எல்லாரும் தொழிலாளர்களை பற்றி பேசுகிறாங்க. தொழிலாளர்களை பற்றி நான் ஒன்று சொல்கிறேனே, ஒரு தினசரி கூலி வாங்க தொழிலாளரை பற்றி எல்லாம் கவலைப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம 500 ரூபா சம்பளம் தரணும்னு வச்சுக்குவோம். இன்றைக்கி 500 ரூபா சம்பளத்தை அவர் கையில் தராமல் அவரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் தர முடியும். அதுக்கு வழி வாய்ப்புலாம் இப்போ பேச வேண்டாம். அது ரொம்ப சிம்பிளான விஷயம், அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. இன்றைக்கி அவருடைய கார்டில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவர் அதை போய் திரும்ப பேங்க்கில் எடுக்கணும். ஓகே, 2வது நாள் என்ன ஆகும், அவங்க வீட்டில் வாங்கி அந்த கார்டை வச்சுக்குவாங்க. இவர் கையில் 100 ரூபா பணம் கொடுத்து அனுப்புவாங்க. இவர் திரும்ப அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச சேமிப்பாக தான் அந்த குடும்பத்துக்கு சேரும். இல்லைன்னா இந்த 500 ரூபா பணம் வீட்டுக்கு போய் சேருதா முழுசா? நிச்சயமா போய் சேரல. எங்க போகுதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்ல, யாரு சேமிக்கணும் சேமிக்க கூடாது என்பதை யாரு தீர்மானிக்கிறது இந்த வாய்ப்பையும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதும் சரியில்லை. என்னுடைய பணத்தை நான் சேமிக்கணுமா சேமிக்க கூடாதாங்கிறது தீர்மானிக்கிறது யாரோ ஒருத்தர். கவனமா பேசுறேன். இந்த வாய்ப்பையும் கொடுக்க கூடாது என்று நம்ம ஒரேடியாக இதை புறந்தள்ளிட வேண்டாம். இந்த முன்னேற்றத்தை
அப்படிங்கிற கருத்தை மட்டும் நம்ம நீங்க அப்படியே வாங்க. நீங்க டிஜிட்டல் அதுல பரிமாற்றத்துக்குள்ள ஒரு போகிற போது முக்கியமானது, அவரு நீங்க banker ஸ்மார்ட் இருக்கறதுனால- ஒரே நிமிஷம், இங்க ஸ்மார்ட் போன் எவ்வளவு பேரிடம் இருக்கிறது. இங்க நீங்க பண பரிமாற்றத்துக்கு ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி, லேப்பை பயன்படுத்தி, பிரதமர் சொன்ன மாதிரி மணிப்பர்ஸாக மொபைல் போனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இங்க எத்தனை சதவீதம் பேருக்கு கிடைத்திருக்கு? அதுதான் ஏங்க, சொல்ல வரேன். ATM smart phone hang தேவையில்லை. ஆகிக்குதுங்க. ATM லயே பணம் எடுக்க முடியல, ஹேங் அது ஆகிக்குது. வேற இது நம்ம நாட்டுல அப்படி இருக்குது. நம்ம இந்த பேசிட்டு புயல் உருவான இல்ல, இப்ப நான் இந்த பேசுறது டைம்ல எந்த வந்து ATM வேலை செய்யல. நம்ம பேசிட்டு இருந்தது அந்த ஏடிஎம், அது வந்து நம்ம பேசுறது வேற சிக்னல் விஷயம். கிடைக்கல, போன் கிடைக்கல. நம்ம நாடு எப்படி சாதாரண யோசிச்சு phone போதும் பேசுங்க. சார். இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, ஒரு ஏடிஎம்ல போய் ஒரு ஏடிஎம் கார்டை வச்சு இன்னொரு ஏடிஎம் கார்டுக்கு பணம் மாற்ற முடியும். ஒண்ணுமில்லை. இன்னைக்கு நாங்க வந்து பிசின்னு வச்சிருக்கோம், பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்ஸ்னு. எல்லா வில்லேஜஸ்லயும் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு 1,25,000 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லயும் உட்காந்துருக்காங்க. அந்த வில்லேஜஸ்ல போய் தான் இவங்க எல்லாம் மாத்திட்டு வராங்க. இவங்க யாரும் அந்த வில்லேஜை விட்டு வெளில போறதே கிடையாது. ஒவ்வொரு பேங்க்லையும் அவங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கமிஷன் தரோம். அவங்க நேரடியாக ஒரு லேப்டாப் வச்சிருக்காங்க, அதில் டேட்டா இருக்குது. நேரடியாக இப்படி காம நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, பணமே இல்ல, பணமே வரலன்னு போது அப்படியே அவங்களால செய்ய முடியாது. நான் அதை பற்றி பேச வரல. அது வந்து நீங்க பேசுறது வந்து இல்ல, நீங்க சொல்றது ப்ரொசீஜர், நீங்க சொல்றது ப்ரொசீஜர். ஆனா இங்க பணமே இல்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க வந்து இதுல வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னீங்களா, இந்த முறை ஒண்ணுமில்லை சார். நான் ஒரு காய்கறி கடையில் வாங்கிட்டு இருந்தேன் சார். அவங்க வந்து கட்டாயம் நான் வந்து பிஓஎஸ் மிஷின் வைக்க மாட்டேன்னு சொன்ன ஆட்கள் இன்னைக்கு கறிக்கடையில் வச்சிருக்காங்க, காய்கறி கடையில் வச்சிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி இந்த கமிஷனை பற்றி பேசுகிறாங்கல்ல, இந்த கமிஷன் பற்றி பேசினா இந்த கமிஷன் ஒருத்தருக்கு போய் சேர்றது கிடையாது நிச்சயமா. இதுல பல பேர் இருக்காங்க உள்ள. ஏன் அந்த என்னுடைய வந்து என்னன்னா, ஏன் செலவு பண்றதுக்கு நான் ஏன் உங்களுக்கு இன்னொரு சொல்றேன். நான் வந்து என்ன வீட்டுக்கு தேவை வெளியில போய் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு என்ன செலவாகுதோ, என்னுடைய நேரம், பணம், இதை விட நான் வீட்டில் இருந்து கொண்டே செய்ய இல்ல, நான் சிரமம் இல்லாம போய் நின்னு கட்டிக்கிறேன். நான் சிரமம் இல்லாம போய் கட்டிக்கிறேன். சரியான அணுகுமுறையா இது? இது இல்ல, நிச்சயமாக டிஜிட்டல் மயமாகறத நாங்க எதுக்கல. இதுதான் நான் சொல்ல வரேன். கேஷ்லெஸ்ங்கிறது தான் இப்ப கேர்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல சார், ஹோப்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கிராமத்தை பத்தி சொன்னாரு. 100 நாள் திட்டம் எல்லாம் வருது, உண்மை. ஆனா வங்கியாளர்ங்கிறதுனால சொல்றேன், கிராமப்புற வங்கிகளில் இருக்கிற 60% கூட்டமே இந்த மாதிரி எல்லாரும் அங்கே போய் நிற்கிறது தான். ஊருக்கு போகிறது வர்றது இதெல்லாம் சிக்கலாக இருக்குது. அவங்ககிட்ட நீங்கள் அட்டையை கொடுத்தாலும் அவங்ககிட்ட பணமாக நீங்கள் பெற்று தான் நீங்கள் காய்கறி கடைக்கு, எத்தனை காய்கறி கடையில் இருக்குது சார், என்னமோ எல்லா காய்கறி கடையிலையும் ஸ்வைப் மிஷின் வச்சு தான் சொல்கிறாரு. எத்தனை காய்கறி சென்னையில் எடுக்கிறேன், 90% காய்கறி கடைகளில் இல்லை, 95% இல்லை. எங்கன்னா பன்னாட்டு கம்பெனிகள், பெரிய பெரிய மால்ஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய காய்கறி கடைகள் இருக்குல்ல, ஃப்ரெஷ் எல்லாம் இருக்குல்ல, அதில் தான் இருக்குது. நீங்க அப்ப என்ன சொல்றீங்கன்னா, மறைமுகமாக 4 கோடி பேருடைய சில்லறை வர்த்தகத்தை மூடுவதற்கு இதை பயன்படுத்துறீங்க. இந்த நவீனம் என்கிற பெயரால் அவங்களுடைய வாழ்க்கையை சூனியமாக்குவதற்கு நீங்க அங்க போங்கடான்னு சொல்ல வர்றீங்க. அதுதான் நடக்குது. அப்ப கூடையில வித்துக்கிட்டு வர்றாங்களே, தெருவா பழங்க வித்துக்கிட்டு வர்ற பெண்கள், அது ஒரு வேலை வாய்ப்பு. அவங்களுக்கு எல்லாம் எங்க போகுது சார்? இது இந்த கருத்தை நான் ஏத்துக்கல சார். இந்த கருத்தை ஏத்துக்கல. டிஜிட்டல் இது எக்ஸ்ட்ரீம் லெவல். இவங்க எப்பவுமே இந்த லேபர் பாயிண்ட் என்னன்னா, இந்த டிமானிட்டைசேஷன்ல பணப்புழக்கம் கஷ்டமாக இருக்குது, அதுங்கிறது ஒத்துக்கிறோம். இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம். பட் அதுக்காக இந்த அல்டிமேட் மூவ் டுவர்ட்ஸ் டிஜிட்டல், கேஷ்லெஸ் இல்லை, லெஸ் கேஷ் இல்ல, ஓரளவுக்கு டிஜிட்டல் பண்றது. இல்ல, அது கேஷ்லெஸ் கூட சொல்லுங்க. நீங்க விர்ச்சுவல் எக்கானமி கூட சொல்லுங்க. இல்ல, விர்ச்சுவல் எக்கானமி கூட சொல்லுங்க. அந்த விர்ச்சுவல் எக்கானமிக்குள்ளாக என்னுடைய காரணமான அமெரிக்காவிலே சக்சஸ் இல்ல, 46%. அங்க அமெரிக்காவிலே இது பெரிய நாடு, அதை விட பெரிய நாடு. கென்யா சின்ன நாடுங்க, ஒரு தஞ்சாவூர் மாவட்டங்க அது. இல்ல சார், இந்தியா இல்ல. சிங்கப்பூர்ல சாத்தியம். இல்ல, இந்த கேள்வி மட்டும் அந்த கேஷ்லெஸ் எக்கானமியை விர்ச்சுவல் எக்கானமியா கூட நீங்க பேர் வச்சுக்கலாம். 40 கோடி ஒரே நிமிஷம். லெனின் சார் டிஎன்இபி பணம் கட்டணும். அவருக்கு ஆன்லைன்ல போகும்போது கட்டிட்டு போறது அவர் விருப்பப்படுவாரா, கியூல நிக்க விருப்பப்படுவாரா? இதை நீங்க வேணாம்னு சொல்லுவீங்களா, வேணும் சொல்லுவீங்க? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த கியூல நிக்கிற நேரத்தை, நீங்க செலவிடுகிற நேரத்தை பணமா எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறது எந்த வகையில நியாயமானதா இருக்கு? நீங்க क्वेश्चन நம்ம என்ன சொல்றோம், நான் நினைக்கிறேன், நான் 5 ரூபாய் கொடுக்க விரும்பல, நான் போய் கியூல நின்னு கட்டறேன், நான் விரும்புறேன். என்னோட சுதந்திரம் இருக்குல்ல, நான் சூஸ் பண்ணனும். அதையே நீங்க தலையிடுறீங்க. நீங்க கால்ல விளக்கம் கொடுங்க. சாதாரணமா இருக்கிறவங்க போய் கியூல நின்னு கட்டறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றான். ஒரு நிமிஷம் சார். ஒரு எக்கானமில கம்ப்ளீட்டா கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் வாய்ப்பு இல்லை சார். ஸ்வீடன்ல வேணா இருக்கு, பட் இங்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இவங்க என்ன பயம்னு எனக்கு தெரியல. உனக்கு ஆப்ஷன் பணம் கட்டுறதுலயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு, சூஸ் நீ பண்ணிக்கொண்டாங்க. நீங்க கார்டை வச்சு எனக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்குன்னா தேவையில்லை, நீ போய் கியூல நின்னுக்கோ. இங்க
எந்த கவர்மெண்ட்டும் இப்படித்தான் பணம் கட்டுன்ற நோட்டிபிகேஷன் கொடுக்க முடியாது சார். ஜனநாயகத்துல இவங்க கொடுத்த மாதிரி பேசுறதும் வரவே விடாம இதுதான் டைவர்ஷன். சொல்ல வரேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா கேஷ்லெஸ் தான். நீங்க மணி பர்ஸ் உங்களுடைய மொபைல் இருந்துட்டு போட்டோம் சார். என்ன நோக்கம் சார் நான் கொள்ளையடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். திருட நான் ட்ரெயின்ல ஏறுறேன், என் மொபைல்ல இருக்கு, பணமே எடுத்துக்காம கொள்ளையடிக்கிறது உங்களுக்கு தெரியாதா சார்? யாருக்கு அது கருப்பு கொள்ளைக்கு தெரியாதா? அந்த நாட்டுல digital உலக பரிமாற்றத்துல நாங்க கொள்ளை நிகழ்வுகள் லிஸ்ட் தரோம் சார். நீங்க பேச நாங்க விடுங்க லிஸ்ட் சார். நீங்க பேச விடுங்க. இந்த டிமானிட்டைசேஷன் இஷ்யூல டிஜிட்டல்ங்கிற ஒரு கான்செப்டை நம்ம முடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ஹர்ட் தி எக்கனாமிக் growth. நான் அது சொல்றேன். when I say that இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்குங்கிற அந்த பாயிண்ட் ஒத்துக்கிட்டாலும் இந்த டிஜிட்டல் மூவிஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் திஸ். இதை நீங்க இதுல சொந்த இது வரக்கூடாது, பெரிய கார்பரேட்டுக்கு தான் ஹெல்ப் பண்றாங்கன்ற ஒரு கண்ணோட்டமே தப்பு. ஒரு பேங்கர், ஒரு ட்ரேட் யூனியனா இவங்க இருக்கிறவங்க, இவங்க அதே பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா எதகமா வேலை செஞ்சுட்டே இருக்கும், எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணிட்டாங்கன்னா பெஸ்ட்னு சார். போயிட்டு இருக்கோம் சார். ஆன்லைன் ஃப்ராட் அதிகரிச்சிருக்கு சார். 1,20,000 கேஸ் இருக்கு இந்தியாவுல. பேங்க் பணம் என் பணத்தை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்க சார். ஒரு இடத்துல ஒரு கேஸ் 1,20,000 கேஸ் இருக்கு சார். அந்த பேங்குகளுக்கு தெரியாதா? அந்த கான்செப்டே வரக்கூடாது அர்த்தம். அது சேஃப்டி இல்ல. வரக்கூடாதுன்னு நீங்க சொல்ற மாதிரி தான். பணத்தை கையில எடுத்துட்டு போனா திருடிடுவாங்கன்னும் போது ஆன்லைன்ல இருக்கு. சூழல் இருக்கு. கணக்குல டெபிட் கார்டு வச்சிருந்தா என்னோட டெபிட் கார்டு சொல்லலாம். 10 டெபிட் கார்டு சொல்லி பணத்தை எடுக்க முடியும்ங்கறதும் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர் அரசு ஊழியர், அவருடைய பணம் சம்பளமே சுருட்டப்பட்டது. என்ன தெரியுமா? ஒரு ஃபோன் கால்ல உங்க ஏடிஎம் வந்து இப்போ உங்க படத்தோட வச்சு தர போறோம் அந்த கார்டுல உங்க பின் நம்பர் என்னன்னு கேட்டு இது இந்த நாட்டுல நடந்துட்டு இருக்கு சொல்லி அந்த பணமே போச்சு. இது 1 2 அல்ல, 1,20,000 பேர் இந்த முறை இந்த ஆண்டு மட்டுமே ஆன்லைன்ல ஃப்ராட் நடந்திருக்கு சொல்லிருக்காங்க சார். அப்ப இதுக்கு எங்க சேஃப்டி இருக்கு சார்? நீங்க எனக்கு புரியல. ஒரு சார் ஏடிஎம்மே கொள்ளையடிச்சு போயிட்டாங்க சார். பதில் சொல்லிட்டோம், நம்ம பேசலாம் சார். ஒரு சொசைட்டில பிளஸ் மைனஸ் இருக்க தான் இருக்கும். இது பாருங்க சார். இருங்க சார், நீங்க பேச விடுங்க. நீங்க நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க. இருங்க சொல்லணும். ஒரு there is a degree of the happenings இருக்கு. 90% நல்லா போயிட்டு இருக்கு, 15% நடக்குதுன்னா அந்த 15% கர்பு பண்றதுக்கு முயற்சி பண்ணணுமா? இந்த 15 நடந்துருச்சு அதனால 90 படக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இவங்களோட இன்டென்ஷன் என்ன? ஐ மீன் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த டிஸ்கஷன்ல, ஒரு கம்யூனிஸ்ட் தாக்கத்துல இதெல்லாம் இருக்கக்கூடாது, லேபராகவே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் என்ன ஆளு ரொம்ப தவறானது சார். அறிவியலை வந்து உங்களை விட அதிகமாக ஆனால் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்பமும் யாருக்கு சொத்து சேர்க்குதுங்கறத கேள்வி நான் கேக்குறேன். இல்ல நீங்க இல்ல பணம் இந்த வடிவத்துல தான் இருக்கணும். இந்த ஹார்ட்வேருக்கு நீங்க ராயல்டி கட்டுறீங்க அமெரிக்க கம்பெனிக்கு. அது ஏன்னு கேக்குறேன். சுயமா நீங்க ஒன்னு பண்ணுங்க. இப்ப சீனாவுல பண்ணிருக்காங்கல, நீங்க ஒன்னு பண்ணுங்க. கமெண்ட் அறிஞர்கள் இல்லையா, விஞ்ஞானிகள் இல்லையா? அதுக்கு எப்படி நீங்க அப்படி ஒரு கலர் கொடுக்க முடியும்? எப்படி ரொம்ப தவறான இதுதாங்க. இந்த 4 ஆங்கில வார்த்தையை கற்று வைத்துக் கொண்டு சாதாரண மக்களுடைய துன்பத்தை எந்த அழுத்தமான நம்பிக்கை என்ன கலை யதார்த்தம் அப்படிங்கறத வங்கி தரப்பு டிஜிட்டல்ல நாத்து விட்டுருவீங்களா? டிஜிட்டல்ல அறுவடை செஞ்சிட முடியுமா? நான் கேக்குறேன். கலை யதார்த்தம் அப்படின்னு ஒன்னு இருக்கு, அதையும் நம்ம பார்த்தாங்க. நம்ம பாக்குறோம். டிஜிட்டல் நாங்க வேண்டாம்னு சொல்ல, அதான் சொன்னேன். கேஷ்லெஸ்னு சொல்ற போது தான் பிரச்சனை. டிஜிட்டல் நாங்க வேண்டாம்னு சொல்லல. நீங்க எல்லா துறைகளிலும் அறிவியல் கண்டுபிடிப்பு அளவுக்கு வந்திருக்காரு. ஆனா அந்த அறிவியல் கண்டுபிடிப்பையும் தொழில்நுட்பத்தையும் நீங்க பெருநிறுவனங்கள் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஏதாவது சாப்பிடுங்க கொடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா கொண்டு போற போது பிரச்சனை. ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இட்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அது போல இந்த விஷயம் டிஜிட்டல் பேமெண்ட் நான் எதிரி இல்ல, ஆனா கேஷ்லெஸ்க்கு எதிரி நான். எனக்கு புரியல. இல்ல நீங்க அத சொல்றது கூட நீங்க இட்லி சாப்பிட்டா ஒருத்தருக்கு இவ்வளவு கமிஷன் போகும், இது ஒருத்தருக்கு கமிஷன் போகும் சொல்லவே இல்ல. எங்க சொல்றாங்க? இல்ல அப்படியான ஒரு சூழ்நிலை வரும் காலத்துல வரும்ங்கிறது தானே இங்க பிரச்சனை. அதை தான் அவர்கள் கேள்வியா கேக்குறாங்க. இல்ல சார், நீங்க இப்போ வந்து மெஷின் வந்து சைனா கம்யூனிஸ்ட் சைனால பண்றாங்க, நீங்க இங்க பண்ண கூடாதுன்னா வெரி குட் பாயிண்ட். அத சொல்லுங்க. அதுதான் சொல்றேன் சார். நீங்க அதுக்கு தான் நீங்க ராயல்டி கட்டறீங்க. ஹார்ட்வேர் யாருக்கு? இல்ல வேண்டாம்னு சொல்லவே இல்ல. இருக்கிற ஏடிஎம் அத்தனை ஆரோக்கியமான வழி, அந்த வழியை நம்ம எப்படி சரியான முறையில் பயன்படுத்த போறோம் கேள்வி இருக்கு. அது யாருக்கெல்லாம் பலன் தரும், யாருக்கெல்லாம் நட்டம் தரும்? பெரிய சப்ஜெக்ட் சார். டெக்னாலஜியை ஏடிஎம் கான்செப்ட் பேங்க் சார் ஒத்துப்பாங்க. கான்செப்ட் ஆஃப் பேங்கிங் டெக்னாலஜியை நம்ம ஒரு இடத்துல இருந்து வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சுதேசியா மாறணும், இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இது சர்வீஸ் டாக்ஸ் வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் இட்ஸ் a very good பாயிண்ட் டிஸ்கஷன். அது பண்ணலாம். இதுக்காக இது பண்ண கூடாதுன்னு சொல்ற பாயிண்ட் தான் நான் வேணாங்கறேன். ராமசுப்ரமணியன் குறுக்கிட்டு வருவாங்க. கிரையோஜெனிக் டெக்னாலஜி இல்ல, ஒரே நிமிஷம். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. நம்ம அதை விட அதிகமா வந்துட்டோம். இல்ல பதில் சொல்லி ஒரு ஸ்பெக்டேட்டரா பார்த்து உட்காந்துருக்கேன். நான் பேச விடல. தயவுசெய்து நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, தயவுசெய்து நீங்க குறுக்கிடாதீங்க. ஏன்னா எதை பேசினாலும் நீ எல்லாரும் பேசினாலும் நீங்க குறுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம். இன்னைக்கு டிஸ்கஷன் இன்னைக்கு என்ன சார் பேச்சு? இன்னைக்கு அந்த ஆர்பிஐல இன்னைக்கு ஒரு எவ்வளவு வேணாலும் ஒரு ஆளு ஒன் பர்சன் நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் போடலாம். 5,000க்கும் போடலாம், 10,000 போடலாம், 20,000 போடலாம், 30,000 வேணாலும் போடலாம்.
அடுத்தது அவங்க என்ன சொல்ற 1 person ஒரு ஆளுக்கு 10 பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஈ கேன் கோ இங்கே ஒரு 40,000 அங்கே ஒரு 40,000 அங்கே ஒரு 40,000 அப்படின்னு போடலாம். அதை யாரும் தடை பண்ண முடியாது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி. அதனால் கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் 5,000 ரூபாய்க்கு மேலே தான் 5,000 ரூபாய்க்கு மேலே தானே ஒரு இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறது அது சரியாக புரிஞ்சுக்காத அந்த நோட்டிஃபிகேஷனை சரியாக பார்க்காதவங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மேலே அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் யூ ஹேவ் டு கிவ், அதையும் முடியாதுன்னு சொல்லலை. 4,000 ரூபா போடுறேன் அப்படின்னா அது 5,000க்கு மேலே முன்னாடி போட்டிருக்கப்ப எங்கேருந்து பணம் வந்து யார் நீ உனக்கு இந்த வருமானம் எங்கேருந்து வந்துன்னு கேட்பாங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தென் ஃபைன், அவ்வளோதான். அதனால வந்து நீங்கள் கோல் போஸ்ட்டை மாற்றி மாற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிற பேசுவது என்பது தவறானது. ஒன்று. ரெண்டாவது, ஆர்பிஐயில் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னது போல் இந்த குழப்பத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து ரீகாலிபிரேஷனை பற்றி சொல்லும் பொழுது சார் இன்றைக்கி பேசலை சார், ஒரு 5-6 மாதமாகவே புது நோட்டு வரப்போகிறது, புது நோட்டு 2,000 வரப்போகிறது, 500 வரப்போகிறது, 1000 வரப்போகிறது நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ரீகாலிபிரேஷன் பண்ணியிருந்தாலும் டெஃபினட்டாக அது வந்து அதை யாரும் டவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வச்சுட்டு ஓஹோ இதை நாங்கள் நீங்கள் தான் முன்னாடியே சொல்லியாச்சே 2000 நோட்டு வரப்போகிறது, 1000 நோட்டு புதுசாக வரப்போகிறது, 500 நோட்டு புதுசாக வரப்போகிறது. நீங்க சொன்ன அதே கோணத்திலே பார்ப்போம். நீங்க சொன்ன அந்த கோல் போஸ்ட்டை ஏன் தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு இடத்துல வச்சுட்டு இதுதான் கோல் போஸ்ட் அப்படின்னு விட்டு தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. நீங்க ரெண்டு விதமா அதை பார்க்கணும். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ஜெக்டிவ், இது வந்து இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கணும், கள்ள பணத்தை ஒழிக்கணும், அதே மாதிரி லஞ்சத்தை ஒழிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஜிட்டலாக கொண்டு வரணும். அது நான் என்ன சொல்கிறேன்னா கம்ப்ளீட்டாக கேஷே கிடையாது இந்த நாட்டில், இனிமேல் கேஷே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. அது வி மஸ்ட் கோ டுவர்ட்ஸ் டிஜிட்டலைசேஷன். அதுக்காக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி பல இதில் உங்களுக்கு வசதிகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் செய்து கொள்ள. அதுதான் மீண்டும் அதே கேள்விதான், அந்த வசதிகளை எத்தனை சதவீதம் பேர் பயன்படுத்துறாங்க? எல்லாருக்கும் போய் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இன்னைக்கு சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் இன்னைக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் கேஷ்லெஸ்ஸாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் இருக்குது. மீதி 90 கேஷில் தான் ஓடின்னு இருக்கு. நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஆஸ் அ ப்ரொஃபஷனல், நம்ம ஒரு எக்கனாமிக்ஸ் படித்தோன்னா, ஆர்டினரி எக்கனாமிக்ஸ் படித்தோன்னாவே நீங்கள் வச்சுங்க. அப்படின்னா இந்த வந்து 10% இது வந்து ஒரு 40% டிஜிட்டலாக ஆச்சுன்னா அதுவே இட் இஸ் அ வெரி பிக் சக்ஸஸ் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். ஆகவே அதுக்கப்புறம் பின்னாடி டெலிகிராஃப் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆகவே இப்போ இதனாலேயே உங்களுக்கு வந்து வரப்போகுது 40% அப்படின்னா இட்ஸ் a வெரி பிக் சக்ஸஸ். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக 40% கருப்பு பணமும் வந்துரும்னு சொல்றீங்களா? கருப்பு பணம் வேற, நான் சொன்னது வேற சார். அதாவது இன்னைக்கு வந்து டிஜிட்டலாக இருக்கிறது, கேஷ்லெஸ்ஸாக இருக்கிறதுங்கிறது 10% தான். அது வந்து 40% இந்த அது 40 வந்ததுனாலே இந்த நம்ம பிரைம் மினிஸ்டருடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால வந்ததுன்னா தட் இஸ் அ வெரி பிக் சக்ஸஸ். அது வந்து டுவர்ட்ஸ் 100% அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். 100% வரவேணா சார். நான் இன்னொன்று சொல்கிறேன், அவர் சொல்கிற உண்மை. அமெரிக்காவில் கூட இன்றைக்கி கேஷ்லெஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 45% கேஷ் தான் பண்ணுறான். இன்னும் சொல்ல போனால் நான் ரொம்ப என்னடா இந்த மாதிரிலாம் இப்போ பேசுகிறானே இன்றைக்கி உட்காந்துருந்தேன். கருப்பு பணம் சொல்லிருமே, கருப்பு பணத்தினால்தான் ஒரு 2009 நம்முடைய பொருளாதாரம் விழாமல் இருந்தது. இட் மே பி என்னடா ஒருத்தர் திடீர்னு என்ன குண்டு தூக்கி போடுறான்னு நினைக்கலாம். ஏன்னா அது ஒரு குஷன் மாதிரி இருந்தது சார். அப்போ ஆகவே ஒரு கருப்பு பணமே, நான் இது வேற ஒரு இடத்துலேயே பார்த்தேன், நான் பேசினேன் இதை பற்றி. கருப்பு பணம் என்று இருந்தாலே அது வந்து எல்லாமே அது தப்பு தான். அதாவது நீங்கள் டாக்ஸ் கட்டாமல் இருக்கிறது தப்பு, அதெல்லாம் அரசாங்கத்தை ஏமாத்துறது தப்பு, அதெல்லாம். 2009 டு சர்டன் எக்ஸ்டென்ட் அந்த கருப்பு பணம் என்பது ஒரு குஷனாக இந்த நாட்டை காப்பாற்றினதுங்கிறது நான் வந்து ஒரு டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது நடந்து ஒன்று. 40 இப்போ கேஷ்லெஸ்ங்கிறது கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. அமெரிக்காவில் சொன்னால் ஸ்வீடன் அது வந்து ஒரு இத்துணூண்டு ஒரு புழுக்க நாடு, அது அதை வச்சு நாம் கம்பேர் பண்ண முடியும். அவர் சொன்ன மாதிரி கென்யாவா மாதிரியும் இத்துணூண்டு நாடு அத்துணூண்டு நாடாக வச்சு நாம் பண்ண முடியாது. சிங்கப்பூர்லாம் பண்ண முடியாது. பட் எனிவே அங்கே கூட ஐ எம் டாக்கிங் இன்னைக்கு வந்து ஜெர்மனி எவ்வளோ தெரியுமா, அதெல்லாம் நிறைய நீங்கள் போனீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு செகண்ட் தான், ஒரே செகண்ட் தானே, அதிகமாக எடுத்துக்கல. அங்கேயே கூட இப்போ மோர் கேஷ் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. ஆகவே நீங்கள் கேஷே இல்லாமல் கேஷ்லெஸ் எக்கானமி கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் which is an impossibility. நீங்க எவ்வளவு அக்கவுண்ட்ல வேணாலும் பணம் போட்டுக்கோங்க, வச்சிருக்கிற கைட்லைன்ஸ் நோட்டிபிகேஷன் இதுதான். ஆனா நீங்க எத்தனை அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க, அத்தனை அக்கவுண்ட்ல 5000 நீங்க போட்டுக்கோங்க அப்படிங்கிற அந்த உச்சவரம்பு 2.5 லட்சம். 2 லட்சத்துக்குள்ள போடணுங்கிறது தான் அவங்க அறிவிச்சது. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா வரி போடுவாங்க, அந்த மாதிரி இதுதான்.
இப்போ இது எல்லாம் பிரச்சனை. இப்போ நண்பர் சொன்னப்போ 2009 கருப்பு பணம் தான் குஷனா No, no, கருப்பு பணம் தான் இல்ல சார். That was also one of ரொம்ப the wrong factors argument. சொன்னேன். அது என்னன்னா பப்ளிக் செக்டார் ஃபினான்சிஸ் இருந்ததுனால தான். நீங்க இன்சூரன்ஸ் இதுவும் நம்மளுடைய வங்கிகளும் தான் அதை காப்பாற்றியது. அமெரிக்காவில் இருந்த தனியார் வங்கிகள் 200 வங்கிகள் நிதி நிறுவனங்கள் எல்லாம் சரிஞ்சிச்சு. அது ஒரு பெரியதாக இருந்துச்சு. இந்தியாவில் அது பொதுத்துறையாக இருந்த காரணத்தால் தான் அது காப்பாற்றினது. அதை புரிஞ்சுக்காம கருப்பு பணம் காப்பாத்துன்னு சொல்லி சார் நீங்க இரண்டாவது விஷயம் இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் மூலம் லஞ்சத்தை லாபத்தை ஒழிக்க முடியாது. இல்ல நீங்க ரொம்ப குறிக்கிறீங்க. நீங்க கருப்பு பணமும் அப்படினா நான் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லாத நீங்க சொன்னா நான் ஐ ஹேவ் டு இன்டர்வியூ. நான் அதுதான் சொல்றேன். இல்ல அப்படிதான் சொன்னீங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க. இல்ல நான் சொன்னது என்னன்னா அது ஒரு ஃபேக்டரா இருந்து லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கிறதா சொல்றாரு பிரதமர் அறிவிப்பால. ஆனால் உண்மை என்ன? கேத்தன் தேசாய்னு உங்களுக்கு தெரியும், நம்ம மெடிக்கல் கவுன்சில்ல இருந்தவர். அவரு 1500 கோடி ரூபாய் பணமும் 1500 கிலோ தங்கமும் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவர் பெரிய லஞ்ச லாவணியத்தில் இருந்தார். அவர் வீட்டு கல்யாணத்துக்கு, பையன் கல்யாணத்துக்கு அமித்ஷாவும் அருண் ஜேட்லியும் போறாங்க 2014. அவரை குஜராத்தில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு செனட்டராக தேர்ந்தெடுத்து இன்னைக்கு உலக சுகாதார இது இருக்குல்ல WCI அதனுடைய தலைவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இதுதான் அவங்க லஞ்ச லாவணியத்தை எதிர்க்கிற மிக முனைப்பான பணி. எனவே நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் கருப்பு பணத்தை எடுத்து 15 லட்சம் ரூபாய் போடுவேன். அதுக்கு பதிலாக மக்கள் இருந்த பணத்தை எல்லாம் வங்கியில போட வச்சுட்டாரு. இதைத்தான் முதல்வர் மோடி செய்திருக்கிறார், பிரதமர் மோடி செய்திருக்கிறார். திரு சேதுராமன், இந்த 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 இனிஷியேட்டிவ்ஸ் மூலியமா அச்சீவ் பண்ண நினைக்கிறது வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும், லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸோ இல்லை கோயிங் ஃபார்வர்ட் நடக்கிறது ஃபுல்லாகவே த்ரூ பேங்கிங் சிஸ்டமாக வந்ததுன்னா இந்த கருப்பு அந்த வெளியில் ஒரு ரியல் எஸ்டேட்டில் புரோக்கிங் பணத்தில் சிஸ்டத்துலேயே வராத பணம் இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுற ஒரு முயற்சி, ஃபஸ்ட்டு முயற்சியாக தான் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் எல்லா டிரான்சாக்ஷனும் த்ரூ பேங்கிங்கே வந்ததுன்னா தென் ஓரளவுக்கு இந்த பிளாக் மணி ஹோர்டிங் அதை அவாய்ட் பண்ணலாம். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் உள்ளே வந்துன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணலாங்கிற அப்ஜெக்டிவில் தான் இந்த டிஜிட்டலில் நம்ம ட்ரை பண்ணுறாங்க. இப்போ சார் சொல்கிறார் 3% தான் இருக்குது, 4% தான் அப்படிங்கிறனால பயப்படவே வேணாம்ல. 3% தானே ஆகிட்டு இருக்கு, அது பாட்டு நடந்துட்டு போட்டுமே. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல டிஜிட்டல் பணத்தை விடுவீங்கன்னு சொல்றோம், பணம் இல்லாம இதுல கொண்டு அது வேற சப்ஜெக்ட். அது பணம் இல்ல, பணம் இல்லாத பிரச்சனையே சார். அது 30 மேல கொடுப்பாங்க சார், டோன்ட் வரி. சார் கொடுத்துட்டாருன்னா உறுதி கொடுத்திருக்காரு, இல்லனா சார் வீட்டுக்கு போய் கேட்றோம். இந்த டிமானிட்டைசேஷன்ல உள்ள இடர்பாடுகள்லாம் இருக்கத்தான் சார் இருக்கு. ஆனா இதனால இந்த அப்ஜெக்டிவ் இருக்குல்ல டிஜிட்டல் மூவ்மெண்ட்ங்கிறது, அதையும் பண்றது வந்து ஒரு நியாயமான அந்த அப்ஜெக்டிவை யாருமே குறை சொல்லல. அந்த அப்ஜெக்டிவை காரணமா வச்சு அதை முதன்மையா காட்டி நீங்க கேஷ்லெஸ்க்கு போங்க, இங்க கரன்சி இல்லன்னா உங்களுக்கு சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையை, ஒரு நெருக்கடியை உருவாக்குறதுங்கிறது தான் இங்க பிரச்சனை. இல்ல அதுதான் சார், அது பண்ணாம இருக்கணுங்கிறதா எதிர்பார்ப்பு. கரெக்டா, அது நம்ம மறுக்கல, அந்த பாயிண்ட்டை நம்ம மறுக்கல. பணம் இருக்கணும், எனக்கு தேவைக்கு நான் டிஜிட்டல் யூஸ் பண்ணுவேன், எனக்கு தேவையான கேஷ் இருக்கணும். இது வந்து நார்மலா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கணும். அது இருக்கும். பட் அந்த பண்ற நேரத்துல உள்ள இடர்பாடு தான் ப்ராப்ளம். அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு. திருஷண்முகம் சார், எங்களுடைய கோரிக்கை அல்லது வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் ரிசர்வ் வங்கிக்கு. இன்றைக்கு நாங்கள் தான் இதை அமுல்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே, அந்த நிலைமையிலே நேரடியாக மக்களை எதிர்நோக்குகிற பணியில் அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையான பணத்தை தேவையான அளவிற்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அதே சமயத்திலே எந்தெந்த வங்கிகளிலே முறைகேடாக பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதோ அந்த வங்கிகளின் லைசன்ஸையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற இதையும் இந்த சமயத்தில் எங்களுடைய கோரிக்கைகளாக போதுமான அளவுக்கு நீங்க கரன்சிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற அதே நேரத்தில் டிஜிட்டல் எக்கானமியும் சரியான ஒன்றாக இருக்கக்கூடும், அதையும் நோக்கி போகணும் அப்படிங்கிறது. அதுதான் சார் சொல்ல வரோம். நாங்க என்ன சொல்றோம், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எடுக்காதீங்க தயவுசெய்து. எப்பவுமே இந்த லெப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட்ல ப்ராப்ளம் என்னன்னா எப்பவுமே எக்ஸ்ட்ரீமா பேசுறது. நாங்கள் நடுவில் சார், எங்களுக்கு வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தெரியாது சார். எங்களுக்கு வந்து பொதுவான அபிப்பிராயம் தான் நாங்கள் சொல்ல வரோம். ஆஸ் அ பேங்கர் இந்த டிஜிட்டல் ஆனதுனால தான் நீங்க பேங்கிங்கே உள்ள தூரம் போயிருக்கீங்க. நீங்க அதை எக்ஸ்ட்ரீம் டிஜிட்டலைசேஷன் இல்லாம இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காது சார். பிரச்சனை இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த ஏடிஎம் இல்லாமலோ இந்த சிபிஎஸ் இல்லாமலோ இந்த அளவுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஒரே ஒரு செகண்ட் ஒன்னேதான். அதாவது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலைமை மேல மேல வேற வேற ஆர்பிஐ ஒரு நோட்டிபிகேஷன் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பேங்குகளில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள்னால மிகப்பெரிய அளவிற்கு தேசத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுது.
ஆகவே அதை சரி செய்வதற்காக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பிரதமர் அறிவித்த அந்த அப்ஜெக்டிவை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சரியான வழிமுறைகள் இல்லாத ரிசர்வ் பேங்க் தள்ளாடுகின்றார்களோ என்ற ஒரு கவலை இருக்குது. அதை அவங்க சரி செய்யணும். அவன் 50 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா எல்லாத்துக்கும் பிரதமரை சொல்ல முடியாது. பிரதமருடைய அப்ஜெக்டிவ் ரொம்ப தெளிவானது. சண்முகம் இதுக்கு பதில் சொல்லணும், பதில் வாங்கி ஆகவே அது கருப்பாடு அவரே முன்னாடி ஒத்துண்டதுதான். அவரும் என்ன இதுல கருப்பாடுகள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சார். அதையே பிரைவேட் பேங்க் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அவரு. எங்கேயும் வரல சார். பிரைவேட் பேங்க் ஒத்துக்க சார் இது யாரு? இது பேப்பர்ல வந்தது தானே. இல்ல சார், கருப்பு ஆடுகள் எங்க இருந்து வந்தாங்கன்னா பேரே வங்கிகள்ல இருந்து ஒரே நேரத்துல டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு சார். அது மட்டுமல்ல, பிஜேபி ஆக்டிவிட்டா 100 கோடி ரூபாய் வந்திருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்றது? நம்ம குற்றச்சாட்டை வேற ஒருத்தர் மூலம் அவர்கள் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம். அது செய்யற சார் அவங்க தான் சார் பொறுப்பு. சார் ஆர்பிஐ எதுக்கு இருக்காங்க சார்? இன்னைக்கு ஃபைனான்ஸை கண்ட்ரோல் பண்றது, மானிட்டரி ஆஸ்பெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது ஆர்பிஐ கையில இருக்கக்கூடிய பொறுப்பு. இட் இஸ் an autonomous institution. இப்ப இந்த அளவுக்கு நிறைய குழப்பங்கள் வந்திருக்கு. ஒரு அரசு அறிவிச்சிட்டு ஆனால் அதுல யார் சேர்த்து பொறுப்பு? ஆர்பிஐ சரி செய்யணும். அது செய்யாம விட்டதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது. சிஸ்டம் கரெக்டாக இருக்கிறதுனால தான் இப்போ ஒரு பேங்க்ல ஒரு ஆள் கிடைச்சதை டக்குன்னு கேப்சர் பண்ண முடியுது சார். இல்லைன்னா இந்த மாதிரி கேப்சர் பண்ண முடியாது. ஸோ சிஸ்டம் எல்லாம் இருக்கு. இவர் சும்மா ஆர்பிஐன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லா சிஸ்டம் எங்க போகுது எல்லாம் தெரியுது. இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு பேங்க்ல இத்தனை இன்டென்ட் பண்றாங்கல்ல, அதெல்லாம் சாருக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காம அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் ஒரு பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.